ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 கப் வேர்க்கடலை போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை இந்தளவு வறுபட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் தேங்காய் சில்லு ஒன்று மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். துருவின தேங்காயை கூட இதே மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூட்லேயே வறுத்துக்கோங்க. அடுத்து தேங்காயை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. நான் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்காயை கிளறி விடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி நல்லா குலுக்கி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். பாருங்கள், இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்து மெலிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகிறதுக்கு மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க.
மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக முருங்கைக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஜாரு கழுவின தண்ணியை ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு தலை தலைன்னு இருக்குது. இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் சிம்லேயே விட்டுருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.